ஜல்லிக்கட்டை காப்பாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசோடு பேசி நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று மத்திய அரசோடு பேசி உடனடியாக தீர்வு கண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்தது கடந்த ஆட்சியில் இருந்த எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போதுதான் நடைபெற்றது. அதை அவர் சொல்லுகிறார். இப்படி மக்கள் மறந்து விடுவார்கள், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற துணியில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எதிர் விளைவுகள் நாடாளுமன்றத்தில் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியில மறுபடியும் ஆட்சி அமைந்தால் தமிழகத்துல டாஸ்மாக மூடிட்டு கள்ளுக்கடையா திறப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசிட்டு ஏற்கனவே திரு அண்ணாமலையை சொல்லிவிட்டேன். அவர் எது பேசுகிறார் என்பதே தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி கூட சில சொல்லியிருக்கிறார். வன்மம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏதோ அவர் மீது வன்மமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் யார் நல்லது செய்கிறாரோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஏதோ அவர் இந்த மாவட்டத்தில் வந்த காரணத்தினால் மக்கள் முழுசும் அவர் பின்னால் சென்று விட்டதை போலவே அந்த கோபத்தில் அந்த வன்மத்தில் தான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் இன்னொன்று சொல்கிறார், அவரை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்கிறார். அதை நீங்க நன்றாக பார்க்க வேண்டும். ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை முன்னிலைப்படுத்தி அவர் பேசவில்லை. அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சியை விட என்னை தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னிலைப்படுத்தி கொண்டு அவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார். அதே போலவே தான் இந்த நாட்டிலேயே தலை சிறந்த தலைவர் நரேந்திர மோடி என்று சொல்லி நரேந்திர மோடியினுடைய எண்ணத்தை தான் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்சிக்கு தலைவர் இல்லை. அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட போது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் தலைவர், செயல் தலைவர் அத்வானி. அப்பொழுது அவர் எங்கே இருந்தார் திரு நரேந்திர மோடி? அவர் ஒரு தொண்டர் அல்லது ஒரு மாநிலத்தில் தலைவராக இருந்திருப்பார், அவ்வளவுதான். அவரும் வாஜ்பாயை வாழ்த்தித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும். அதுபோல இருக்கின்ற இந்த அரசியல் வரலாறை மறந்து கொண்டு வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை. என்ன காரணம்? நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா? பேசுவதில்லை. ஒன்று அவரை மறுக்கடிக்கப்படுகிறார்களா அல்ல மறந்துகிறார்களா தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர், நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வெற்றில் இருந்த பொழுது உயிரோடு இருக்கின்றவர்கள் அவர்தான் எங்களுக்கு தலைவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட ஒரு பொறுப்பு வாங்கி கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு தொண்டராகத்தான் இருந்தார், தலைவராக அல்ல. புரட்சி தலைவருக்கு தொண்டர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர் பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவியை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். எப்படி புரட்சி தலைவரையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பு பொறுப்பேற்ற புரட்சி தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி நடந்து அவர் வழியில் நடந்து புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். எப்படி புரட்சி தலைவரை மதித்தோமோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை மதித்தோமோ, அதை போல இன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர் வழி நடக்கிறோம். இதுதான் ஒரு கட்சி நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அது அவருக்கு தெரியவில்லை. மாறாக நரேந்திர மோடி ஒருவரை மட்டும் முன்னிறுத்துகிறார். என்ன காரணம்? அவரை முன்னிறுத்தி இவர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் முன்னிறுத்துவது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்களை கலங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய பிரதமர் இதை அறிந்து கொண்டு அவரை பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.